ஓகே காய்ஸ், கரெக்டாக ப்ரோட்டீன் எடுக்கிறது தான் இந்த உலகத்தில் ஈஸியான விஷயம். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன்னு தெரில. ஸோ ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணும்னா 120 to 150 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். இல்லாட்டி உங்கள் பாடி வெயிட்டுக்கு டபுளாக எடுக்கணும். இப்போ நீங்கள் 60 கிலோ ஆள்னா 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ நீங்கள் நான் என்னோடய எக்ஸாக்ட் டயட்டை சொல்கிறேன். அதை நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணால் கூட போதும். இல்லாட்டி நீங்களே உங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் நட்ஸ், எக்ஸ், அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் ஷேக். மத்தியானம் 400 கிராம் பீஃப் ப்ளஸ் 3 முட்டை. இல்லாட்டி சில நேரம் காலையில் எடுப்பேன். நைட் ஒரு 3 இட்லி 4 இட்லி கூட ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன். அது பீஃபாக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம், எதுவும் ஓகே. தூங்கியது ஒரு 1 hour முன்னாடி கேசின் ஷேக். இவ்வளோ தான். இதை அப்படியே எடுங்க, உங்கள் டயட்டு முடிஞ்சு. நிறைய பேர் எப்படி எடுக்கணும் ஏது எடுக்கணும்னு தெரியாமல் எடுக்காமலே இருக்கிறீங்க. ஸோ முதல்ல போய் டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 120 to 150 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தாலே போதும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 கிராம் சிக்கன் சாப்பிட்றீங்க. 100 கிராம் சிக்கனில் நெட்டில் அடிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. 30 கிராம் ஆச்சா? ஓகே. 6 முட்டை சாப்பிட்றீங்க. 6 முட்டைனா 36 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு முட்டையில் 6 கிராம். சரி, 36 66. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர். ஓகே, ப்ரோட்டீன் பவுடர் அவசியம் இல்லை, பட் நீங்கள் எப்படியும் பண்ணலாம். நட்ஸில் ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்படி ஆட் பண்ணி 400 கிராம் பீஃப். 400 கிராம் பீஃப்னா எவ்வளோ இருக்கும்? 30 120 கிராம் ப்ரோட்டீன். ஸோ அப்படி ஆயிடுச்சு. 120 கிராம் கிட்டத்தட்ட 150 கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்படி கணக்கு பார்த்து ப்ரோட்டீன் போட்டு சாப்பிடணும். நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ளஸ் சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டீன் எடுத்துகிட்டே இருங்க. நோ எக்ஸ்கியூஸ். எதாவது டவுட்டுன்னா கீழே என்னோடய லிங்க் இருக்கும், கமெண்ட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் என்ன ஒரு ஃப்ரீ டிஸ்கவரி கால் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 1 hour கால் என் கூட பேசலாம். நான் அதுகிட்ட உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அது ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் எதாவது டவுட்னா நாங்கள் ஒரு கால் புக் பண்ணி என் கூட பேசலாம். வேறு நான் கோச்சிங்கும் ஆஃபர் பண்ணுறேன். பர்சனல் ட்ரைனிங், பர்சனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எந்த டவுட்னாலும் கீழே பண்ணுங்கள். டயட்டை ஃபிக்ஸ் பண்ணது தான் ஈஸியான விஷயம். அதுக்கு தாண்டி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மறந்துடுங்க. ஸோ கார்பு நீங்கள் ஒரு 100 to 200 கிராம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. பாடி பில்டிங் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் நிறைய கார்பு எடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் மைண்டு தெளிவாக இருக்கணும், பிரெயின் ஃபாகலாக இருக்கக்கூடாதுன்னா கார்பு ஒரு 50 கிராம். எடுக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் பாடி தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம், உங்கள் டயட். ஆனால் 50 to 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் பரவாயில்ல. அப்புறம் ஃபேட் டெஸ்டாஸ்டரோனுக்கு ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கோங்க. அதையும் நிறைய எடுத்துக்கோங்க. கலோரிஸும் முக்கியம். ஒரு 2000 மேபி 2500 கலோரிஸ். ஸோ பேசிக்கலாக அவ்வளோதான். அவங்க எனர்ஜி லெவல்ஸ் எப்போவுமே ஹையாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. டெஸ்டாஸ்டரோனும் ஹையாக இருக்கணும். அதுக்கு லெக் டே, ஸ்ப்ரிண்ட்டு, டெட் லிஃப்ட், ஸ்குவாட் இதெல்லாம் அதிகமாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜான், சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாகர்கோவில்.